Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இதை போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய தக்காளி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு தக்காளிலாம் மசிய வெந்ததும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட தனி மிளகாய்த்தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட் போல் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு பொரிய விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே நாம் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் கூட இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர வதங்கி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு நல்லா எண்ணெய் தெளிய நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் புளி குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Vijis. Thanks for watching.